பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் 27 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 32 வருஷங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்காகிலும் ஒரு நாள் ஆவிலையும் சரீரத்திலையும் பலவீனம் அடைந்து நான் ஜெபிக்காமல் இருந்தது உண்டு. கடந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே கன்வென்ஷன் மீட்டிங் போயிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட்டு 1:30 மணி. அன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு காலையில் அன்னைக்கு நான் ஒரு 8:30 மணிக்கு தான் எழும்பினேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வழக்கமாக 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எழும்பி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பேன். ஆனால் அன்றைக்கு அந்த 3 நாட்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து காலையில் 8:30 மணிக்கு எழும்பினேன். 8:30 மணிலேருந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டியிருந்தது, வீட்டுக்கு பர்ச்சேசிங் பண்ண வேண்டியிருந்தது, தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பாய்க்க வேண்டியிருந்தது, சின்ன சின்ன வேலைகள். என்னை பார்த்து ஜெபிக்க ஆலோசனை கேட்க ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு வேலையாக போய் ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் இருதயம் என்கிற அலாரம் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. ஜோமனாமல் ஓடுற, காலையிலேருந்து ஜெபிக்கலை. சாயங்காலம் 7 மணிலேருந்து திரும்ப ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நல்லா கவனித்து பாருங்கள். சில தவிர்க்க முடியாத கமிட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஜெபத்தில் அமர்ந்திருக்க முடியாது. அதனால தான் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்த பரிசுத்தவான் அடிக்கடி சொல்லுவார், சேவல் கூவுறதுக்கு முன்பே எழுந்து நீ ஜெபிச்சிடணும், பொழுது விடிக்கிறதுக்குள்ளே உன் ஜெபத்தை முடிச்சிடணும். அப்படி நான் பொழுது விடிஞ்ச பிறகு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை தைரியமாக செய்யலாம், நம்ம மனசாட்சி குற்றப்படுத்தாதேம்பார். பிரியமானவர்களே, சில நேரம் சரீர பலவீனம் அல்லது சுகவீனம் அல்லது உறவினர்களின் வருகை அல்லது நாம் வெளியூர் பிரயாணம், இப்படி பல காரியங்கள் ஜெபத்துக்கு தடையாக இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நான் டெய்லி ஜெபிக்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது சரித்திரத்தில் பார்த்த ஆச்சரியப்பட்ட காரியம், ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் ஒரு முறை வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசிப்பாராம். யோசித்து பாருங்க, எவ்வளவு தாகம், எவ்வளவு வாஞ்ச, எத்தனை அர்ப்பணிப்பு இருந்தால் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் மத்தியில் ஒரு மனிதன் வேதாகமத்தை எடுத்து தியானிப்பார். ஈவன் அவரை குறித்து நான் கேள்விப்பட்ட காரியம் என்னென்னா, அவர் ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் 15 நிமிஷம் கடந்துட்டுனா எஸ்கியூஸ் மீன்னு அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு தான் மறுபடி அவருடைய ஸ்பீச்சை கண்டினியூஸ் பண்ணுவாராம். இதெல்லாம் சாதாரண மனிதர்களால் முடியாது, தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்களால் மட்டும்தான் முடியும். அப்போ இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? தானியேலை குறித்து சொன்னாங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஏன்? காலையில், மதியம், சாயங்காலம் 3 வேளை ஜெபித்தார். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி ஜெபித்து கொண்டு இருந்தேன். அதனால தான் கர்த்தர் நல்ல கிருபையாக ஊழியத்தில் வளர்த்து கொண்டு வந்தார், தேவைகளை சந்தித்தார், ஆசீர்வதித்தார், ஒரு மகிமையான வாழ்க்கை தந்திருக்கிறார். இன்றைக்கி ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் ஜோமனிட்டையா அவ்வளோதான். பிறகு மத்தியானம் அப்படியே ஈஸி சேரில் உட்காந்துட்டு 4 பேர்கிட்ட கதை பேசிக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு அப்படி வாழ்க்கையை வீணாக கழிக்காதீங்க. நீங்கள் காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஒரு 11 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கீங்களா, மறுபடி வேதத்தை வாசிங்க, மறுபடி ஜெபம் பண்ணுங்க. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே கொஞ்சம் ஓய்வெடுக்க முடியல, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, வேதத்தை வாசிங்க, மறுபடி ஜெபம் பண்ணுங்க. சாயங்காலமும் வேதத்தை வாசிங்க, மறுபடி ஜெபம் பண்ணுங்க. இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு வேதத்தை வாசிங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக குடும்ப தலைவிகள் அப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அந்த நண்பனின் தாயார் பாருங்கள், காலையில் 5 to 7 ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 9:30லேருந்து 10 ஜெபம் பண்ணுவாங்க.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணுன்னா செஞ்சுட்டு மத்தியானம் 12 மணி 12:30க்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 to 2 திரும்ப பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப சாயங்காலம் ஒரு 5 to 6 இல்லைன்னா 5 to 5:45 திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தை வாசித்து ஜெபிப்பாங்க. திரும்ப இரவு 8 to 9 இல்லை 9 to 10 அவங்க வேதத்தை வாசித்து ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி என்னால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாலும் இறுதி என்ன சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடுற நீங்கள் 1/2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறேன் அப்படின்னா முழுமையான அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஒரு பக்தன் பாடுகிறான், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நேசரோடு நான் பேசுவேன். நல்லா கவனிங்க, நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க பழகுங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், கிருபையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் சந்ததி கூட ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்மையினால், கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டும் உம்முடைய பிள்ளைகளையும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.